ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவன்ஸ் டைம். பல நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஏரியா விட்டு எங்கேயும் வெளில நான் வரதில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற சீலநாயக்கம்பட்டி சேலத்தில் இருக்கிற ஏரியாலேயே ஒரு புது இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காஃபி ஷாப் தெரியும், டீ கடை தெரியும். அது என்னங்க காஃபி ஸ்டாப் அப்படின்னா, ஸோ பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த திருவேணி குரூப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவேணி எர்த் மூவர், திருவேணி காரு, திருவேணி பைக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களோட ஒன் ஆஃப் த வெரைட்டி மாதிரி தான் இந்த காஃபி ஸ்டாப் இருக்குது சேலத்தில். நாவல் ஃபுட் பிவரேஜஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கம்பெனி பேர், NAVAL. ஸோ இந்த நாவல் ஃபுட் பிவரேஜஸோடைய ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இந்த காஃபி ஸ்டாப் இருக்குது. இன்றைக்கி இந்த பிரான்ச்சோடைய ஓப்பனிங் டே. ஸோ ஓப்பனிங் டே அதுவுமா இந்த கடையில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது, இங்கே என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, காஃபியில் அப்படின்னா புது வெரைட்டி இவங்க கொண்டு வந்துடுறாங்க, இந்த கான்செப்ட்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ நான் அப்படியே போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்குள்ளார கடையை நல்லா சுற்றி பார்த்துட்றீங்க. சரியா? வாங்க உள்ள போகலாம். ஓகே, கடையெல்லாம் நல்லா சூப்பராக சுற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தான் சூப்பராக ஓப்பன் பண்ண இந்த கடை. இது சேலத்துடைய காஃபி ஸ்டாப்புடைய 7th பிரான்ச். ஸோ இங்கே நம்ம சீலநாயக்கம்பட்டியில் இன்றைக்கி கடையை ரிவ்யூ பண்ணி இங்கே 2-3 காஃபி வெரைட்டிலாம் பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு கெஸ்ட்டு ஆட் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோவில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னால். நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபுட் ரிவ்யூக்கெலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஆட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஆட் ஆகிற நம்மளுடைய ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைபர் தான் கீர்த்தனா. இவங்க ஒரு யங் உமன் ஆண்டர்ப்ரனர். ஹலோ கீர்த்தனா, வெல்கம் டு த சேனல். எஸ், உங்களை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் கீர்த்தனா பாலமுரளி. கண்ணன் அப்படிங்கிற பேரில் பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உளுந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் 1933லேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கடலை மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவு வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் பெங்களூர் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலர்ஸ். ஸோ இதுதான் இவங்களுடைய அவுட்லெட்டு. ஸோ இதிலே பார்த்துருப்பீங்க, இந்த டிவியில் ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்குது இவங்களுடைய காஃபி பீன் எப்படி தயாராகுது, பிளான்டேஷன்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே வருது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம மிஸ்டர் சுப்பிரமணியம் மீட் பண்ண போகிறோம். அவர் தான் எங்கள் ஹெட்டாக இருக்கிறாரு. ஹலோ ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? எஸ், எங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுதான் நமக்கு காஃபி கிரைண்டர். என்ன கிரைண்டர்? காஃபி கிரைண்டர். ஓகே. நம்ம வந்து 2 வெரைட்டியான காஃபி யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் அண்ட் பியூர் யூஸ் பண்ணுறோம். பிளெண்டட் பார்த்திங்கன்னா 80-20 சிக்கரி மிக்சடு. பியூர் வந்து நம்ம பியூர் அரேபிக்காவே யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற பீன் வந்து அரேபிக்கா. ஓகே. இதுதானா அது? பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏற்காடு பிரான்ச்லேருந்து இது. ஓகே. இது அரேபிக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். அரேபிக்கா இந்த காஃபி பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓ, இது ஈவன் ஒரே சைஸாக இருக்குது. ரைட். பிளெண்டடில் மிக்ஸ் ஆகுங்களா? பிளெண்டடில் வந்து சீட்ஸ் வந்து நம்ம வேரியேஷன் இருக்குது. ரைட்டு. இப்போ இது வந்து ரோஸ்ட் பண்ணது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்துருக்கு. ஓகே. நம்ம டே டு டே வந்து பேட்ச் போடுறப்ப ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம போடுறதுனால ரோஸ்ட் பண்ணி ரைட். இது நம்ம வந்து சைஸ் வேரியேஷன்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறதுனால. இப்போ இது ஒவ்வொரு பேட்ச்க்கும் இப்படி தான் நடக்குங்களா? ஒவ்வொரு எவ்ரி காஃபி நம்ம ஃபுல்லாக இப்போ நீங்கள் போட்டது என்ன ஒரு 1/2 kg இருக்குமா? இது வந்து
250 கிராம்ஸ் தான். 250 கிராம்ஸ். ஒரு பேட்சுக்கு வந்து 250 கிராம்ஸ். அதில் வந்து ஒரு 30-40 காஃபி குடிக்கலாம் நம்ம. 13லேருந்து 14 காஃபி வரைக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு ஸ்மெல்லு. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அடிமை. ஓகே, ஸோ நான் அதிகபட்சம் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. காஃபி அரைக்கிறது எவ்வளோ தானா? அவ்வளோதான். இதை எடுத்து பார்க்கலாமா கொஞ்சம்? ஒன்றும் ஆகாது, கெட்டு போயிடாதுல்ல? அதெல்லாம் ரைட். ஆஹா, ஃபைன் பவுடர். நம்ம இன்னும் ஃபைனாக இல்லாமல் இதாக போடுறோம். அப்போ தான் அது இழுத்துடும். அந்த டீ தூள் எப்படி இருக்கோ அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ இதை நாம் காஃபியாக பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இப்போ அரைச்சது வந்து நம்ம மிஷினோட ஜாரில் நம்ம இது பண்ணிக்கணும். ஜாரில் நம்ம ஒரு பேட்ச் வந்து 250 கிராம் பிடிக்கும். ஒரு பேட்சுங்கிறது 2 கிலோ. இப்போ அங்கே அரைச்சது ரைட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி 16 காஃபி வருமா? ஆமாம், அதில் வந்து 40 காஃபி. ஓ, 1 கிலோ 40 காஃபி வரும். சூப்பர் சூப்பர். சரிங்களா? இது நம்ம காஃபியோட ப்ரூவிங் மிஷின். இது வந்து பிளண்டடு, இது பியூர் யூஸ் பண்ணுறோம். ஓ, ஃபைன் ஃபைன். இங்கே வெரைட்டி செலக்ட் பண்ணுறோமோ அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். எம்எல்லும் மில்கோட எம்எல்லும் இதை கன்சியூம் ஆகிற மாதிரி. ஓகே, இந்த டிகாக்ஷன் போடுற அந்த ப்ராசஸுக்கு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ ப்ரூவிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, 30 செகண்ட்ஸ். இல்லை, அது ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வாட்ரு ஃப்ரெஷ் ஆகி ஓகே அதுவாக ட்ராப் பை ட்ராப்பாக டிகாக்ஷன் வந்து நம்ம இங்கேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபில்ட்ரு. இது ஃபஸ்ட்டு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குது. ஆமாம், இப்போ இது ஆல்ரெடி ரெடியாக இருக்கும் பிளண்டடு. இது ஆமாம். ரைட்டு. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாக, இந்த சிக்கரிங்கிறது தனி, அது காஃபி விதையிலே தனியாக இருக்குது, அது தனியாக பவுட்ரு மாதிரி ஆட் பண்ணுவோம். அது தனி பவுட்ரு மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்னென்னா, நமக்கு ரெகுலராக நீங்கள் காஃபி குடிக்கிறவங்களுக்கு சிக்கரி வந்து நல்லாயிருக்கும். அந்த காஃபி ஸ்ட்ராங்காக வேணும், டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்கு சிக்கரி இருக்கும். பியூர் எதுக்குன்னா, அந்த ராவாக சாப்பிடுவாங்கள்ல, கசப்பு தன்மையோட காஃபியோட ஒரிஜினல் சுவையை ருசிச்சு குடிக்கிறவங்களுக்கு பியூர் நல்லாயிருக்கும். அதில் என்ன 80-20 தான் ஒரே வெரைட்டிங்களா இல்லை? அதில் நிறைய மல்டி வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிக்கரி கம்மியான அளவு 20% மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். காஃபி பீனை அதிகம் யூஸ் பண்ணிவிட்டு சிக்கரி நம்ம 20% யூஸ் பண்ணுவோம். ஆனால் 80-20 வந்து நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு. நைஸ் நைஸ் நைஸ். இது என்ன கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பியூர் அராபிகா, இது பிளண்டட், அதாவது அந்த 80-20 சிக்கரி மிக்ஸ் பண்ணது. இப்போ இதை தான் நம்ம இது 2 ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இது லோட் ஆகிட்டு இருக்குது. அது வரைக்கும் தான் நம்ம இங்கே மொக்க போட்டுட்ருக்குறோம் இப்போ. ஸோ பியூராக வாங்கிட்டிங்கன்னா 300 ரூபா, சிக்கரி கலந்தது வாங்கிட்டிங்கன்னா 250 ரூபாய். மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் வரைக்கும் இது தாங்குதுங்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் உள்ள. ஓகே, இந்த ஃபாயில் ஷீட்டுன்னு நினைக்கிறேன். ஃபாயில் ஷீட் நல்லா வச்சுருக்காங்க. கெப்பாசிட்டி 1/2 லிட்டர், கிட்டத்தட்ட 5லேருந்து 6 காஃபி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ரைஸிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சேலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் கம்மியான ரேட்டில் காஃபினா 30 ரூபாயிலேருந்து இங்கே காஃபி இருக்குது நமக்கு குடிக்கிறதுக்கு. அப்போ 30 ரூபா காஃபி இன்ட்டு 5லேருந்து 6 காஃபி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸோட ப்ரைஸ் ஒரு 25 to 30 வரும்னு நினைக்கிறேன். 30 ருபீஸ். இது நல்லாயிருக்கு. ஃப்ளாஸ்க் இல்லை அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் இது மேக்ஸிமம் தாங்கும். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி பவுட்ரு 1/4 கிலோ, தென் ஒரு ஃபில்ட்ரு வித்து ஒரு டபரா செட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிஃப்டாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ திங்க் இப்போ உள்ளே ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம போய் அந்த காஃபி என்னென்னு போய் குடிச்சிடலாம் வாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம காஃபி போட தயாராகிட்டோம். இது என்னென்ன பாஸ் இருக்குது? பிளாக் காஃபி, லைட் காஃபி, பிளெண்டோட இது வச்சுருக்கோம். ஓகே, இந்த பக்கம் வந்து நம்ம பியூருக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஓ, இப்போ ப்ரெஸ் பண்ணால் போதும், அதே ஃபுல் ஆகிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆறேன். ரைட்டு. அப்போ இவங்களுக்கு பியூர் கொடுத்துருங்க, எனக்கு பிளெண்டட் கொடுத்துருங்க. இவங்க எதை ப்ரெஸ் பண்ணணும்? இப்போ பியூரில் ஸ்ட்ராங் வேணுமா? பியூரில் இது இந்த ஸ்ட்ராங்குங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பர். காஃபி ரெடி. அது எப்படி அந்த நுரையோட கரெக்டாக வந்து நிற்கிது? அது எல்லாமே நம்ம இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். விஞ்ஞானம். நாங்கள் மேடம் எடுத்துக்கோங்க. சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
எனக்கும் ஸ்ட்ராங் தான் வேணும். ஆனால் பிளண்டர்லேயே கூட கொடுத்துட்றீங்களா இல்லை இதே இருக்கட்டுமா? இது நல்லாயிருக்கும். நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அவங்க பியூரு. ஓகே, நம்ம எப்பயும் கலப்படம் தான், பிளண்டடே எடுத்துக்கலாம். எதுங்க இதா? ரைட்டு. நைஸ். அது எப்படி போடுறது நொறையோடு வருதுன்னு தெரியுமா? இது எனக்கு இதுதான் ஆச்சரியங்க பாருங்கள், அப்படியே நிற்கிது பாருங்கள். இப்படி கையில் ஆற்றினா தான் இந்த வரும். நைஸ். ஓகே பாஸ், நாங்கள் அப்படியே குடிச்சிட்டே அடுத்த டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. வாங்க போகலாம். இந்த பிரேஸ்னாலன்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா சூடு இழுக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சர்க்கரையை அடியில் அப்படியே தங்கிடுது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா காஃபி ஆற்றுங்க, சர்க்கரை கரைஞ்சிடும் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணால் சீக்கிரமாக ஆறி போயிடும் காஃபி. இன்னொன்று ஐ எம் ஹேவிங் எ டெக்னிக். அதான் இந்த மாதிரி கொஞ்சமாக காஃபி வச்சுக்கணும், கொஞ்சமாக காஃபி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார சர்க்கரை இருக்கும். இதை அப்படி வேகமாக கட 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 கடன்னு ஆட்டும்போது அந்த ஹீட்டுக்கு அந்த ஸ்பீடுக்கு இது அழகாக கரைஞ்சிரும். பட் இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நிறைய வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா அப்படியே செதறிடும் ஃபுல்லாக. ஓகே, இதை பண்ணிவிட்டு இப்போ இதை சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வச்சுருங்க. இப்போ ஒடிக்கணும். இந்த குடிக்க வேணாம், ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல். நல்லா இருக்குது ரியலி, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தட் இஸ் பியூரு. அவங்க திஸ் இஸ் மிக்சடு, அதாவது பிளண்டடு 80-20, அது பியூரு. ரெடியா? நைஸு. அப்பா, ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்குது. நல்ல சம்மர் டே, வெளியில் அப்படி கொளுத்துது வெயில். இருந்தும் இவ்வளோ சுட சுட குடிக்கிறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? கீழே இப்படி வைக்க தோணலை எனக்கு. அப்படியே அழகாக இறங்குதுங்க. எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ இனிமையாக. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. குடிக்க குடிக்க இன்னொரு வாட்டி இந்த வெயிலுக்கெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்டேஷன் பயங்கரமாக இருக்குது. ரைட்டு. ஐ திங்க் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குக்கும் பியூருக்கும் பிளண்டடுக்கும் லைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது பியூர் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு ஃப்ளாட் ப்ரௌன் கலர் தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் அந்த டார்க்னஸ் தெரியுது, இந்த கான்ட்ராஸ்ட் அப்படியும் இல்லையா, அதில் டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியுது. அது கொஞ்சம் லைட் டீ போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கலரு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, திக்காக இருக்குது கலரு. அதான் அவர் சொன்னார், கலர் டேஸ்ட் இதுக்காக தான் சிக்கரி மெயினாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பியூராக அந்த கசப்பு தன்மையோடு இருக்கிறதுனா அந்த பியூர் காஃபி. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஸ்மெல்லு, அந்த கலர், அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த பிளண்டட் வச்சுக்கலாம். மற்றபடி நானும் பியூர் ஃப்ளேவர் தான். இன்னொன்று பிராஸில் கொடுக்குறனால இதோட ஹீட் பாருங்கள் இன்னும் அப்படி இருந்துட்டு குடிக்க குடிக்க அதை வந்து அந்த ஹீட்டஸ் கம்மியாகுது, குறையவே மாட்டேங்குதுங்க கொஞ்சம் கூட. பேசிக்கிட்டே இந்த ஏசியில் உட்காந்து குடித்தா கூட நல்லா ஜம்முன்னு இருக்குது. அந்த கனம் பாருங்கள், நல்லா அப்படி வெயிட் இருக்குது, கேட்குதுல்ல? ஸோ அந்தளவு நல்ல வெயிட்டாக இருக்குது. இது இன்னொரு ப்ளஸ்ஸு. இதுலேயும் பிராண்டிங்கோடு வருதுப்பா. எஸ், காஃபி ஸ்டாப் அப்படிங்கிற பிராண்டிங்கோடு இது வருது. ஓகே, இதுக்கு மேலே இந்த காஃபி ஆற வச்சேன்னா நம்ம ஃப்ரெண்டு பாலாஜி காஃபி எடுத்து என் மூஞ்சில் ஊற்றிடுவார். ஆனால் இப்போதைக்கு லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். அவர் காஃபி குடித்து முடித்த உடனே இங்கே இருக்கிற மற்ற ஸ்பெஷல் ஐட்டத்தை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வெயிட் செக் பண்ணக்கூடிய மிஷின். BMI, ஹைட், வெயிட் ரெண்டுமே அதை பார்த்துக்கலாம். ஏறி நின்னெல்லாம் பெரிய விஷப்பரிச்சைக்கு நான் போக விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டுறீங்க, கடையாக போய் விதவிதமாக சாப்பிட்றியடா, இதில் வெயிட் வேறு பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயிலாக உங்களுக்கு நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஹைட், வெயிட், BMI டீட்டெயில் டேரெக்டாக அங்கே SMS-ஆகவும் வந்துடும். இதுதான் இந்த காஃபி வெண்டிங் மிஷின். ஒன்றும் இல்லை, இப்போ உள்ளே பார்த்தீங்க இல்லையா இந்த காஃபி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு, அதே தான். இப்போ இதில் வந்து இந்த செட்டப் அப்படியே நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, நகை கடை, துணி கடை, எங்கேயா இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை உங்கள் பிஸ்னஸ் பிளேஸ்க்கு ஏற்ற காஃபி இங்கே இருக்கும். இந்த உள்ளே பார்த்தா அந்த இதே ரெண்டு, இந்த பியூர் அண்டு பிளண்டட். இதில் இங்கே சைடில் நீங்கள் பார்க்குறது அந்த மில்க் கண்டெய்னர் ரெடி ஆகுது, இங்கே வருது. ப்ராசஸ் மற்றது எல்லாமே இப்போ நம்ம என்ன அங்கே உள்ளே பார்த்தோமோ அதே தான், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடையாது.
இதில் நம்ம காஃபி பீன் போட்டு அரைக்கவும் தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு ரெடியாக கொடுத்துட்றாங்க. இதை வச்சே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ட்ரிங்க்லேயே ஒரு 6 வெரைட்டி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃபி அண்டு மில்க் ஷேக், இந்த வெரைட்டியில் 6 இருக்குது உங்களுக்கு. இதில் சாக்லேட் காஃபி, இதில் மட்டும்தான் காஃபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கோல்டு காஃபி ஸ்டைலில். பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு நம்ம இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு அடித்து அதைத்தான் கோல்டு காஃபின்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு காஃபிக்குன்னே ஒரு தனி வெரைட்டி இருக்குது, அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்போம். இதில் பார்த்திங்கன்னா இது போக பிஸ்தா இருக்குது, அரேபியன் பல்பி கிரேப் இருக்குது, ஸ்ட்ராபெரி அண்டு பாதாம், இந்த 6 வெரைட்டியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலையும் நீங்கள் ஹாட் அண்ட் கோல்ட் பெவரேஜஸ் இங்கே எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் ஐட்டமாக இவங்க 2-3 ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் 2 சூப்பரான ஸ்நாக் வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், நமக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆந்திவே வந்தோன்னே அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரெடியா? நான் எவ்வளோ நடக்கும்போதே உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எதனால் அப்படின்னு. ஸோ இங்கே இதை நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இது. காஃபி தான் இங்கே அதிகம் கிடைக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து நமக்கு நியூட்ரலா டோஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க எனக்கு சாக்லேட்னால் எவ்வளோ ஒரு வெறி அப்படின்னு. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது நியூட்ரலா டோஸ்ட்டு, நார்மல் ப்ரெட்டு தான். இந்த ப்ரெட்டை வந்து நல்லா க்ரில் பண்ணிவிட்டு அந்த க்ரில்லில் நியூட்ரலாக அந்த க்ரீம் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரெட்டில் இந்த ப்ரெட் ஸ்ப்ரேம்பாங்க, அதுலேயே நமக்கு இந்த பீனட் பட்டர் மாதிரி இந்த பியூர் சாக்லேட்டில் அந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அதை சாண்ட்விச் மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க, நான் சும்மாவே சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நியூட்ரலாக வச்சுட்டு அதை டோஸ்ட் பண்ணி அதை அப்படி ஒரு மாதிரி மடித்து, இது போக எக்ஸ்ட்ராவாக சாக்கோ சிரப்பு வேறு லைட்டாக அப்படி தூவி விட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த நியூட்ரலா அப்படிங்கிறது. மேடம் நீங்கள் இந்த சின்ன பீஸ் இருக்குது வேணால் எடுத்துக்கோங்க. நாங்கள் ரைட்டு, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. நல்லா இருக்குது, நான் தான் சொல்லுவேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. யூஸ்வலாக நம்ம பார்த்திங்கன்னா சாக்லேட் அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ஹீட் பண்ணியிருக்காங்க, இந்த ஹீட்டு ப்ளஸ் ஹீட்டான ப்ரெட்டு மேலே அதை போடுறதுனால இல்லை, ப்ரெட்டில் தடவி அதை டோட்டலாகவே டோஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த ஒரு சாக்காலாவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஃப்ளேவரில் நல்லா அந்த பிளெண்ட் ஆகிருக்கு ப்ரெட்டு வரும். அதனால் நல்லா சூப்பராக இருக்குது. இவ்வளோ போட்டு நான்ஸ்டிக்கியாக இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்த்தோன்னே ப்ரெட் வந்து எப்பவுமே சாஃப்டாகவே சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து சாப்பிட்றப்போ வந்து ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஹீட்டான சாக்லேட் அதில் அப்படி பிளெண்ட் ஆகும்போது நல்லா இந்த ஒரு ரோடு போடும்போது அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீலில் சாக்லேட் ஊறி போயிருக்குது. இதெல்லாம் சொன்னால் புரியாது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பேர் தான் ஸ்பைசி டோனட். இது ஸ்பைசி டோனட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பெரும்பாலும் டோனட் பார்த்துருப்பீங்க, இதுதான் டோனட்டு. சிம்பிள் வடை மாதிரி இருக்குங்க, பெரிய சைஸு வடை ப்ரெட்டில் போட்டோம்னா அதுதான் டோனட். இந்த டோனட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாதியாக வெட்டி இதில் சீஸ் ப்ளஸ் க்ரீன் சில்லி, இந்த ஸ்பைசஸ் சம்திங் இருக்குது, இதெல்லாம் போட்டு அப்படி மூடி வச்சுட்டு இதை மறுபடியும் நமக்கு அவனில் வச்சு எடுத்து அதை 4 பீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதை தொட்டு பாருங்கள் கீர்த்தனா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பயங்கர சாஃப்ட்னஸ்ஸு, மேலே அப்படியே சீஸ்லாம் பயங்கரமாக போட்டு மேலே அது ஃப்ளேவர்ட்லாம் பார்க்குறதுக்கே வந்து சாப்பிடும் போல் இருக்குது, டெம்ப் பண்ணுதுன்னு சொல்லணும். நல்ல தயிர் வடை மாதிரி இப்படி ஊறி போன மாதிரி இருக்குது. நல்லங்க பாருங்களேன், பயங்கரமாக சாப்பிட்டு. எஸ், இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் ஸ்டைலில் இருக்குது. எஸ், சாண்ட்விச் ஸ்டைலில் இருக்குது. இதை நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸ் எடுங்க, எடுக்கிறப்ப அப்படியே வாயில் அப்படியே போடணும் போல இருக்குது. பயங்கர சாஃப்ட்னஸ்ஸு, ஃப்ளஃபி பயங்கரமாக இருக்குது. உள்ளே பாருங்க க்ரீமாக ப்ளஸ் இது பாருங்க, நம்ம அப்படி வச்சு அழுத்துற அந்த ப்ரெஷருக்கு கூட தாங்க முடியல, அப்படியே இந்த பக்கம் சைட்லலாம் பிதுங்கிட்டு வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கமான் ஸ்டார்ட். இது வரைக்கும் நான் ஸ்பைஸியாக டோனட் சாப்பிட்டதே இல்லை.
ஸ்பைசின்னா ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் சாப்பிட்றப்ப வந்துட்டு திரும்ப உள்ளே போட்டு அப்படி உள்ளே மேலே போட்டால் கீழே அப்படியே சாஃப்டாக இறங்குற மாதிரி பயங்கர சாஃப்ட்னஸ், அதிகம் பயங்கரம் சூப்பர். அந்த காஃபி மாதிரி எதுவும் இறங்காதுங்க அப்படி. இப்போ கடிச்சு திங்கிற மாதிரியே இல்லை, ஒரு பஞ்சு மிட்டாய் டேஸ்ட் பண்ணுற மாதிரி. மசாலான்னு அவங்க தனியாக போடல, பச்சை மிளகா மட்டும் நல்லா வெட்டி அப்படி போட்டிருக்காங்க. வித் அந்த க்ரீம், இந்த சீஸ் இதெல்லாம் சேர்ந்து அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக தூக்குது, வேறு லெவலுக்கு. ஆல்ரெடி லைட்டாக காக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ சாக்லேட் கொடுத்துருக்காங்க, டெய்லி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குது. ஒரு சமோசா வடை அதுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் ஓவராக இது இருக்கும். நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் கூட 2 பீஸ் இருக்குது. அந்த சீஸ் பாருங்கள் இன்னும் உருகாமல் அப்படியே இந்த மெல்ட்டான பதத்துலேயே அப்படியே இருக்குது. இது ஸ்பைசி டோனட் வந்து மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். நான் நிறைய இடத்துல டோனட் சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு ரொம்ப ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகம் இருக்கும். ஆனால் இந்த டோனட் வந்து அந்த தொட்ட உடனே அப்படியே அந்த ஃப்ளஃபினஸ் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அவங்க போட்ட ஆடட் ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஸ்பைசினஸ் சாப்பிட்றப்ப தெரியல, இறங்கினோடனே அந்த தொண்டைக்கிட்ட தான் வந்துட்டு அந்த காரமே வந்துட்டு தெரியுது. அந்தளவுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நம்ம காஃபி ஷாப் அப்படின்னு சொன்ன உடனே காஃபி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க அதையும் தாண்டி சின்னதாக மினி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நூடுல்ஸ் கிடைக்குது, பாஸ்தாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு ஸ்நாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுண்டல் வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் சேலட்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மார்னிங் டைமில் வந்துட்டு சின்னதாக கொஞ்சமாக வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு வெறும் மார்னிங் டைம் மட்டும் அவங்க அவைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு சொல்லணும். என்னென்னா கம்மரைக்கட்டு இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸும் இங்கே வந்து குழந்தைங்களுக்காக சாக்லேட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸும் கொடுத்துட்ருக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பான விஷயமா நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று இந்த ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ப்ளீஸிங்கான ஆம்பியன்ஸ். வந்த உடனே வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக எவ்வளோ வந்துட்டு ஹை இதாக இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப வந்தோடனே ப்ளீஸிங்கான ஒரு ஆம்பியன்ஸ் வந்துட்டு இருக்குது. சுற்றியும் பார்க்குறப்பே வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெக்யூலர், ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே வந்த உடனே வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அநேகமாக இந்த கோல்ட் காஃபி குடிச்சிருந்தா நம்ம நைட் வரைக்கும் சாப்பிட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஜெட்டில் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. அதாவது கீர்த்தனா, நம்ம இது வரைக்கும் கடைகளில் நிறையா பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி அப்படின்னு குடிச்சிருப்பீங்க. அதில் பெரும்பாலும் ஒன்றும் மில்க் ஷேக்கு தான் காஃபியாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லையா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் குடிக்க போகிறது தான் பியூர் கோல்டு காஃபி. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் இப்போ நம்ம முன்ன 2 வெரைட்டி பார்த்தோம், பிளெண்டடு பியூர். 2 டைப் ஆஃப் காஃபியுமே இதில் மிக்ஸ் பண்ணி தான் அதில் பண்ணியிருக்காங்க. மில்க்கு, தென் அந்த சில்டு மில்க் இதெல்லாம் போட்டு அந்த உள்ளுக்குள்ளார சாக்லேட்லாம் போட்டு அடித்து கொடுத்ததுனால ஒரு நார்மல் காஃபியோடைய அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கூலிங்கில் கிடைக்கும். ஓகே, உடனே நீங்கள் கேட்கலாம், காஃபி ஆற வச்சோம்னாலே நமக்கு ஜெல்லி அப்படி கிடையாது. இதுக்குன்னு சில கன்சிஸ்டன்சி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சு தான் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் குடிக்க போகிறது 350 மில்லி காஃபி, கோல்டு காஃபி. இது சேம் வெரைட்டி தான், எக்ஸ்ட்ராவாக இதில் சாக்லேட் ஆட் பண்ணுறாங்க. இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமாகவும் இந்த சிறப்பாகவும் ஆட் பண்ணாமல் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணுறாங்க. கொக்கோ பவுடரும் இந்த இதே சொன்ன சேம் டு சேம் தான், எக்ஸ்ட்ராவாக இதில் கொக்கோ பவுடர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அதை போட்டு பிளெண்ட் பண்ணுறதுனால சாக்லேட்டில் வந்துடுது. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல். ரெடியா? ஓகே, எடுத்தோடனே தூக்கிறதுக்கே ஒரு வாட்டி சாப்பிடணும் போல இருக்கு. எஸ், எனக்கு ஸ்மெல்லே போதும். அந்த காஃபி ஃப்ளேவர் வந்துட்டு பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஸ்லிப்லேயே வந்து டக்குன்னு இங்கே வரைக்கும் அந்த ஒரு ஃப்ளேவர் தெரியுது, காஃபி ஃப்ளேவரு. ப்ளஸ் கோல்ட் காஃபின்னு நான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் நான் கோல்ட் காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா வெளியில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே அந்த காஃபியே வந்துட்டு அந்த ஃப்ளேவராக தெரியுது. அது நல்லா கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு தெரியுது குடிக்கிறப்ப. ஸோ பெரும்பாலான கடைகளில் நீங்கள் காஃபி கோல்டு காஃபின்னா உங்களுக்கு அந்த நுரை தெரியும், ஃபோம் போட்டு நல்லா பீட் பண்ணால் எப்படி இருக்கும், மில்க் ஷேக் மாதிரி அந்த நுரைச்சி போயிருக்கும். காஃபியில் அப்படி வராது, அதனால தான் இது நமக்கு பியூராக இருக்குது. ஒரு சிப் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ்,
ஆக்சுவலாக குடித்த உடனே ஒரு சிப் தான் குடித்தேன். எப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அந்த ஃப்ளேவர் தெரியுது, காஃபி ஃப்ளேவர். ப்ளஸ் என்னென்னா மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளேவர்ட் நிறையா இருக்கும். பட் இதில் வந்து அந்த காஃபி டேஸ்ட் வந்துட்டு அந்த அரோமாவோடவே இருக்குது. குடிக்கிறப்பே வந்துட்டு அது அப்படியே திரும்ப வந்துட்டு ஒரு சிப் குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்டேஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய டம்ளரில் மேக்ஸிமம் வந்துட்டு நான் எங்கேயுமே வந்துட்டு குடித்ததே இல்லை. ரொம்ப அதிகமாக இருக்குது. எம்எல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி, ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ப்ளீஸிங்காகவும் இருக்குது. குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்டேஷன் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 350 ml. 350 தானே 300 ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற அந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ எங்கே கொடுக்கறது இல்லை. வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நான் விட்டா ஹோல் டே அதை நல்லா ரசித்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ஆல்ரெடி முடியல, அவசரப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அவங்க முகத்தில் தெரியுது. ஸோ இங்கே இந்த மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு காஃபி ஸ்டாப்பில். ஒரு நல்ல பிஸ்னஸ் மீட், ஒரு ஃப்ரெண்ட்லியான மீட், ஒரு பர்த்டே, ஒரு குட்டி கெட் டுகெதர், இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான இடம் தான் நம்மளுடைய காஃபி ஸ்டாப். ஸோ நம்ம சேனலுடைய வழக்கப்படி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் காஃபி ஸ்டாப் வரப்போ ராகவன்ஸ் டைம் மூலமாக ஸ்பெஷல் ஆஃபர் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இன்றைக்கி கீர்த்தனா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ஃபுட் ரிவ்யூக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இதே லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபுட் ரிவ்யூ போட போகிறோங்கிறத 1 or 2 days முன்னால் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐலோங்கிறது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐலோ சேலம், ஐலோ கோயம்புத்தூர், எல்லா கடைகளையும் இதை வச்சுருக்காங்க. இது நல்ல ஒரு பிராண்டிங்காகவும் இருக்குது. இங்கே நின்று நிறைய பேர் இந்த செல்ஃபிலாம் எடுத்துப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வாங்க, ஐலோ காஃபி ஸ்டாப்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கடை, இந்த காஃபி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஸோ உடனே லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போகணுன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு காஃபி மீட்டு அந்த மாதிரி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஏற்ற இடமா இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்த ஐட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்களோ அதையும், அதே மாதிரி வேறு எதை பற்றியெல்லாம் ரிவ்யூ போகணுன்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையுமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கீர்த்தனா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் கீர்த்தனா. இதே மாதிரி அடுத்த வாரம் வெல்கம்ங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு ஃபுட் ரிவ்யூவில் நீங்களும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். முன்கூட்டியே நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ராகவன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல காஃபி ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடை ட்ரை பண்ணுங்கள். அந்த ராகவன் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய்.